ஹாய், வெல்கம் டு சத்யா ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யலாம்னா பிரெட் ரோல் செய்யலாம். ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாமா? உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு, ஃப்ரெஷ் பட்டாணி, க்ரீன் பீஸ் போட்டாச்சு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, தென் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் காரத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக போடலாமே அப்படின்ட்டு. நம்ம எவ்வளோ ஸ்பைசஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாச்சு. தென் சால்ட், இந்த பொருளுக்கு மட்டும் வேணுங்கிற சால்ட் போட்டுட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் மைதா மாவு கரைச்சி தண்ணி வச்சிருக்கேன். பிரெட் கிரம்ஸு பிரெட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். கொஞ்சோண்டு பிரெட் கிரம்ஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம பிரெட்ல வைக்கிற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு பால் மாதிரியோ இந்த மாதிரி இந்த டைப்ல கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பிரெட்ல நம்ம வச்சு ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ஆயிலை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள ஆயில் கரெக்டாக ஹீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரோல் நல்லா இதாகும். வேணா சப்பாத்தி கட்டையில் கூட வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஸ்டஃபிங் வச்சு மைதா மாவில் டிப் பண்ணிட்டு ஜஸ்ட் மைதா மாவில் பேட்டில் ட்ரிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் போட்டாச்சு. போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே நம்ம அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லைங்கிறனால நான் கையாலே இது பண்ணுறேன். நீங்கள் சப்பாத்தி இதில் ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும், நல்லா சப்பையாகிடும். அது இந்த மைதா மாவே நீங்கள் 4 பக்கம் அப்படி வச்சுட்டு ரோல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒட்டிக்கும் அந்த கிரிப்பு. ஆயில் அதுக்குள்ளே ஹீட் ஆயிடுச்சு. இது ஏன்னா உள்ளே எல்லாத்துமே உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சது, ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு ஜஸ்ட்டு கொஞ்ச நாளில் இதாகிடும். அதனால் மேலே இருக்கிற அந்த பிரெட் கிரம்ஸ் மட்டும் நல்லா ப்ரௌனாக இருந்தால் போதும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்க. இது இப்போ என்னோட பிரெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால என்னோட ஸ்டஃபிங் கம்மியாக தான் என்னால் வைக்க முடிஞ்சுது. நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் பிரெட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பசங்களுக்கு எப்போ பாரு வேறு ஏதாவது பஜ்ஜி இந்த மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்லேயே செஞ்சு தந்துடலாம். டேஸ்டாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த மழைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ புயலில் கடலூர் மாவட்டம், ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறதும் கடலூர் மாவட்டம் தான். கடலூரில் ரொம்ப பாதிப்பு அதிகம். திருவண்ணாமலை கடவுள் தேசம் சொல்கிற திருவண்ணாமலையில் நிறைய உயிர் சேதம் நடந்திருக்கு. எல்லாருக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிப்போம். எல்லாரும் சேஃபாக இருங்க. ஏன்னா டிசம்பர் ஃபுல்லாகவே நமக்கு எல்லாமே கொஞ்சம் எப்பயுமே வருஷம் வருஷம் புயல் வெள்ளம் அந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் வேற சைக்ளோன் ஏதோ ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேஃபாக இருங்க. நல்ல கோல்டன் நல்ல ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பசங்களுக்கு ஒரு சாஸ் வச்சு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் சாஸ் ஒன்று நம்ம செய்யலாம். இப்போதைக்கு நான் கடையில் வாங்கின சாஸ் வச்சு தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகேவா? ஏன்னா உள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே நமக்கு வேக வச்சது தான். உருளைக்கிழங்கு, ஃப்ரெஷ் பட்டாணி பச்சையாகவே அப்படியே சாப்பிடலாம். இது அந்த ஆயிலில் போடுறதுலேயே அந்த ஃப்ரெஷ் பட்டாணி உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும். அதனால் வேறு ரொம்ப லேட்டு ஆகாது. ஜஸ்ட் அந்த ஒரு கலர் வரணுங்கிறதுக்காக மட்டுமே. அந்த ப்ரௌனிஷ் கலர் நல்லா வந்ததுன்னா பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்டாக பிரெட் ரோல்லாம் நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் பேக்கரியில். இது நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாங்கிறதுக்காக தான்.
பசங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது ஏதாவது ஒன்று செஞ்சு தரணும்னா இது ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டஃபிங் நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது கூட வைக்கலாம். நான் க்ரீன் பீஸ் போட்டேன், நீங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் போடலாம், இல்லை கொண்டைக்கடலை போடலாம். நம்ம விருப்பம். கொண்டைக்கடலாம் அவிச்சிட்டு தான் நீங்கள் செய்யணும். பாருங்க நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆயிடுச்சா, ப்ரௌன் கலரா பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க. வேணுங்கிறவங்க இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குங்கிறவங்க அந்த பேஸ்ட்டு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே போடல. நம்ம ப்ராடக்ட் வந்து கரம் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். நானே சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி அதை தான் போட்டிருக்கேன். ஓகே, எல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சா, பார்க்கறதுக்கே செம்ம டெம்ப்டாக சூப்பராக இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா. இப்போ பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாமா? கட் பண்ணி கட்டா? கட் பண்ணுறப்பே இவ்வளோ க்ரன்ச்சியாக உள்ளே போக மாட்டேன். வாவ், மேலே க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக சுடுது. நல்லா க்ரன்ச்சியாக மேலே லேயர் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக வந்திருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.